கடலூர் அருகே பெரிய கங்கனாங்குப்பத்தில் 100 வீடுகளை வெள்ளம் சூழ்ந்ததில் வெளியேற முடியாமல் தவிக்கும் மக்களை தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மீட்டு வருகின்றனர். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம். பிரேம், தற்போது மீட்பு நடவடிக்கைகள் எந்த அளவில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன? நிச்சயமாக, அதாவது கடலூரில் தற்போது சூறைக்காற்றுடன் கூடிய கனமழை என்பது நேற்று மாலையிலிருந்து தற்போது வரை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பல்வேறு குடியிருப்புகளில் மழைநீர் என்பது தேங்கியிருக்கிறது. மாவட்ட நிர்வாக சார்பில் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தாலும் தற்போது குடியிருப்புகளில் சூழ்ந்த மழைநீரிலிருந்து தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் மாநில பேரிடர் மீட்பு படையினரும் மீட்டு கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த காட்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது. இப்போ நீங்கள் எவ்வளோ வருஷமா இங்கே இருக்கீங்க? இப்போ தண்ணி எப்போமா வந்தது உங்களுக்கு? இப்போ நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தீங்க? சார், நான் நைட்டும் தண்ணி தான் சார் இருக்கு. நைட்டும் தண்ணி ஃபுல்லாக ஆயிடுச்சு சார். வீடு ஃபுல்லாக தண்ணி இருக்குது சார். ஃபுல்லாக நான் குழந்தை ட்ரீட்மெண்ட் பார்க்க வந்திருந்தேன். மச்சான் தங்கியிருந்தேன். அங்கே ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு. நம்ம வெளில வர முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். இப்போ பேரிடர் மீட்பு தான் வந்து காப்பாற்ற பண்ணாங்க. கனமழை எச்சரிக்கை சொல்லிட்டாங்க. ஹாஸ்பிட்டலேருந்து வந்தேன்னு சொன்னீங்க. முகாம்கள் உங்களுக்கு அமைச்சிருக்காங்க. அங்கே நேர்த்தியே போயிருக்கலாமே. இப்போ எப்போ உங்களுக்கு வீட்டில் தண்ணி வந்தது? நைட்லேருந்து தண்ணி சார். நைட்லேருந்து ஃபுல்லாக தண்ணி சார். அங்கே வெளில வர முடியல சார். காலைல 3 மணி காலையில் அந்த தண்ணி ஃபுல்லாக இருந்தால் சார் எங்களால் வெளில வர முடியாமல் இருந்துச்சு. எல்லாம் வெளில போயிட்டு இருப்போம் சார். நாங்கள் இப்போ இந்த பெரிய கங்கனாங்குப்பத்தில் எவ்வளோ குடியிருப்புகளில் தண்ணி சூழ்ந்துருக்கிறது? எவ்வளோ பேரை நம்ம இப்போ ரெஸ்கியூ பண்ணியிருக்கோம்? ஒரு 300க்கும் மேற்பட்ட குடும்பத்துக்கு தண்ணி பூந்திருக்கு. இங்கே எஸ்பிஎஸ் தனியார் மண்டபத்தில் நம்ம தங்க வச்சிருக்கோம். சமையல்காரங்களை வச்சு மளிகை ஜாமான், காய்கறி பொருட்கள் எல்லாமே உணவுப் பொருட்கள் தயாராகிடுச்சு. திடீர்னு நம்ம இதை ஏற்பாடு பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாருக்கும் சமையல் பொருள்லாம் ரெடி ஆகிடும். ஒரு 300க்கு மேற்பட்டவங்க யாருமே அங்கே பொது இடத்துல தங்கறதுக்கு தயங்கினே உறவினர்கள் இடத்துல மேல்மட்டமாக இருக்கிற இடத்துல போயிட்டு தற்காலிகமாக தங்கிறதுக்கான அவங்க வேலையை நடத்துவோம். குறிப்பாக அதாவது தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் மாநில பேரிடர் மீட்பு படையினரும் தற்போது இங்கே அதிக அளவில் ரெஸ்கியூ பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இப்போ எவ்வளோ பேரை இந்த பகுதியில் மீட்டிருக்கீங்க? இன்னும் எந்தெந்த பகுதியில் குடியிருப்புகளை சேர்ந்துருக்கு சார்? இங்கே காலையில் தகவல் கிடைச்சோன்னு அந்த பகுதிக்கு வந்துட்டேன் சார். அங்கே தனியாக ஒரு வீடு மட்டும் தனியாக இருந்துச்சு உள்ள. அங்கே போயிட்டு அவங்க அம்மா, அவங்க 2 பசங்க இருந்தாங்க. அவங்க பத்திரமா மீட்டு கூட்டு வந்துட்டோம். அப்புறம் இன்னொரு ஃபேமிலி, எங்கள் ஒரு அம்மா, ஒரு 4 பேர், மொத்தம் 8 பேர் அந்த பத்திரமா மீட்டு எங்கள் கூட்டு வந்திருக்கேன் சார். ஒரு சில வீட்டுகள்லேருந்து யாரும் வரமாட்டாங்க, அவங்க அங்கேயே இருந்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. அது போல் ஏதாவது இங்கே இருந்ததா? அவங்கள எப்படியா ரெஸ்கியூ பண்ணிங்க? இன்னும் 2 ஃபேமிலி உள்ள இருக்காங்க சார். அவங்க வீட்டிலே சேஃப்டியாக இருந்துருக்குன்னு சொல்லிட்டாங்க சார். மற்ற வரவங்க மட்டும் தான் நாங்கள் கூட்டு வந்திருக்கோம் சார். குறிப்பாக அதாவது இந்த பெரிய கங்கனாங்குப்பம் பகுதியில் குடியிருப்புகளில் அதிக அளவில் தண்ணீர் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் அவர்களை பாதுகாப்பான மையத்திற்கு தேசிய பேரிடர் மீட்பு பணியினரும் மாநில பேரிடர் மீட்பு பணியினரும் படகு மூலம் மீட்டு தற்போது முகாம்களில் தங்க வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதேபோல் கடலூர் மாவட்டம் முழுவதும் 42 புயல் பாதுகாப்பு மையங்களும் தற்போது தயார் நிலையில் இருக்கிறது. அங்கு அவர்களுக்கு தேவையான உணவுகள் தயார் நிலையில் இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் ஏற்கனவே நம்மிடம் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் கடலூர் நகரம் முழுவதுமே தற்போது வெள்ளக்கடல் காட்சியளிக்கக்கூடிய நிலையில் நேற்று மாலையிலிருந்து தற்போது வரை இந்த கனமழை என்பது சூறைக்காற்றுடன் கனமழை என்பது பெய்து வருகிறது. நிலவரத்தை பதிவு செய்தமைக்கு நன்றி பிரேம். விழுப்புரம் ஸ்ரீராம் நகரில் வீடுகளை மழைநீர் சூழ்ந்து நிற்பதால் மக்கள் தவித்து வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டத்தில் பல இடங்களில் நேற்று துண்டிக்கப்பட்ட மின்சாரம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இதுவரை வழங்கப்படவில்லை. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே ஓங்கூர் ஆற்றின் கரை உடைந்ததால் சூனாம்பேடு அருகே புதுப்பட்டு கிராமத்தை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. கிராமத்தில் உள்ள வீடுகள் தண்ணீரில் மிதப்பது போன்ற நிலை உள்ளது. மக்கள் வெளியேற முடியாமல் தவித்து வருகின்றனர். அத்தியாவசிய பொருட்களை வாங்கக்கூட செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. விக்கிரவாண்டியை அடுத்த புதுப்பாளையம் கிராமத்தில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. இதனால் மக்கள் பாத்திரங்களை கொண்டு மழைநீரை வெளியேற்றினர். திண்டிவனத்திலும் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அங்கிருந்து புதுச்சேரி செல்லும் சாலையே தெரியாத அளவுக்கு மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. தாழ்வான பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் மழைநீரில் மூழ்கின. திண்டிவனத்தில் உள்ள பெரிய ஏரியிலிருந்து வெளியேறிய மழைநீரால் ரயில்வே தரைப்பாலம் மூழ்கியது. இதனால் கோட்டைமேடு, பூதேரி, கொல்லிமேடு உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் பாதை துண்டிக்கப்பட்டது.